வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு. வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே எப்படி ஈஸியான ரவா லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நல்லா கனமான கடாயை வச்சுக்க போகிறோம். அது லேசாக சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். இந்த 2 ஸ்பூன் நெய்யில் நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை ஒன்றா சேர்த்தா திராட்சை சீக்கிரம் கருப்பாயிடும், முந்திரி ஃப்ரை ஆகிருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் மிச்சம் இருக்கிற நெய்யிலேயே நம்ம இந்த ரவையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவையை நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். நல்லா ஸ்மெல் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வைக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை எல்லாம் பவுட்ரு பண்ணிக்கலாம். நான் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். இதை இப்போது மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ பவுட்ரு பண்ண சுகர் பவுட்ரு கூடவே இந்த ரவையும் சேர்த்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பிளெண்ட் பண்ணுறதுனால லட்டு சாஃப்டாக வரும். நல்லாவே விப்பரில் 2-3 சுற்று விட்டுருங்க. இப்போ இதைய அரைச்சி வைக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த ரவா அளந்த கப்புலேயே நான் 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்தியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பால் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு லட்டு பிடிக்கிற பதம் வந்த உடனே சின்ன சின்ன லட்டுலாம் நட்ஸ் வச்சு நல்லா பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான ரவா லட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் கிச்சனில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.